தேர்தல் அதிகாரியை தாக்கியதாக தொடரப்பட்ட வழக்கில் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் மு க அழகிரி ஆஜராகியிருக்கிறார். தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் கருணாகரன் இணைப்பில் இருக்கிறார். கருணாகரன், விவரங்கள். நந்தா, அதாவது கடந்த 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் மு க அழகிரி மேலூர் அருகே ஈடுபட்டிருந்தார். அப்பொழுது அங்குள்ள ஒரு அம்பலக்கரன் ஒரு கோவிலில் பொதுமக்களுடன் பேசிக் கொண்டிருந்தார். அப்பொழுது இது பணம் பட்டுவாடா செய்கிறார்கள் என்று அதிமுகவினர் புகார் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து அப்பகுதியைச் சேர்ந்த தாசில்தார் காளிமுத்து உள்ளிட்டோர் வீடியோ கேமராவுடன் அந்த பகுதியை படம் பிடிக்க தொடங்கினர். இதை மு க அழகிரியின் ஆதரவாளர்கள் தடுத்தனர். அப்பொழுது கைகலப்பு ஏற்பட்டு அவரை தாக்கப்பட்டதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த வழக்கு மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வழக்கில் இன்று நீதிபதி லீலா அவர்கள் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது இந்த வழக்கில் தொடர்புடைய முன்னாள் மத்திய அமைச்சர் மு க அழகிரி, முன்னாள் துணை மேயர் மன்னன் உள்ளிட்ட 20 பேர் நீதிமன்றத்தில் நீதிபதி முன் ஆஜராகினர். அப்பொழுது நீதிபதிகள் அவர்கள் தரப்பு வழக்கறிஞரிடம் சில வினாக்களை எழுப்பினர். இதைத் தொடர்ந்து வழக்கு விசாரணையை பிப்ரவரி 3ஆம் தேதி ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். வழக்கு முடிந்து வெளியே வந்த முன்னாள் மத்திய அமைச்சர் மு க அழகிரியிடம் செய்தியாளர்கள் சில வினாக்களை எழுப்ப முயன்றனர். அப்பொழுது அவர்கள் எதுவும் பேசாமல் சென்று விட்டார். நந்தா, நன்றி கருணாகரன் விவரங்களுக்கு.